ஹாய், வெல்கம் டு டிபி ஃபேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிசைனர் ஸ்லீவ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோடய அளவை மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணுங்கள். மேலே இந்த கார்னர்லேருந்து அப்படி இந்த 1 இன்ச் மார்க் பண்ண வரைக்கும் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வரும். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 இன்ச்சு ஹைட்டு, 14 இன்ச்சு விட்த்தில் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கிளாத்தை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடலாம். இது மாதிரியே இன்னொரு பீஸையும் இந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். ரெண்டு பக்கத்தையும் தைச்சாச்சு. இப்போ நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அதோட நல்ல பக்கத்தை மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு, இதுக்கு மேலே ஸ்லீவோட நல்ல பக்கமும் மேல் பக்கம் இருக்கணும், இந்த பீஸோட நல்ல பக்கமும் மேல் பக்கம் இருக்கணும். இந்த எண்டில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போடலாம். இப்போ இந்த பிளேஸில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு கேப் விடலாம். ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸையும் இந்த பக்கம் வச்சு தைச்சிடலாம். தைச்சாச்சு. இப்போது இந்த பீஸை இந்த மாதிரி எடுத்து இது இப்படியே மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஏற்கனவே தையல் போட்டிருக்குது மேலே அப்படியே மடித்து தைச்சிடலாம். தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ரெண்டாக இந்த மாதிரி மடித்து அதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. ஒரு ஊசியிலே இந்த மாதிரி நூலை கோர்த்து முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். இதை இந்த நடுவில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் துணியை இந்த மாதிரி இந்த மாதிரி தைச்சு இப்படி டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே 2-3 சுற்று டைட்டாக சுற்றிடலாம். அந்த சென்டர்லேயே தான் இருக்கணும். பேக்கில் அதை அப்படியே திருப்பி ஒரு முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு நீளம். இதை ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஒரு சின்ன ஃபோல்டு, இந்த சைட்லேருந்து ஒரு சின்ன ஃபோல்டு, அந்த 2 ஃபோல்டையும் சேர்த்த மாதிரி இப்படி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல அது மேலே இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி
பின்பக்கம் டர்ன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து லைட்டாக இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணுற மாதிரியும், இன்னொரு சைடு கொஞ்சம் இவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்படி பிடிச்ச இதில் வந்து கை தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவை இந்த மேலே ரெண்டையும் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி பிடிச்சி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் இன்னும் அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் எதாவது பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பட்டன்ஸ் கூட இந்த சென்டரில் இது மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுவே நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.